அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் செய்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்தே நம்ம பார்த்திருந்தோம். கலை இயக்குனர் தோட்டா தரணி அவர்களுக்கு செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. நேத்து ஆக்சுவலி அந்த விருத அவர் கையில குடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? தோட்டா தரணி அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கலை இயக்குனராக இருக்காரு. அந்த மாரியான செய்திகள பார்த்திருந்தோம். அதுல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழகத்திலிருந்து யாருக்கெல்லாம் இந்த கலை, இலக்கியம் அப்படிங்கிற துறைக்கு கீழ செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர். ஒண்ணு நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் 1995ஆம் ஆண்டு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு கமலஹாசன் அவர்களுக்கு இந்த செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு குடுத்திருப்பாங்க. அந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ல முதல் தாதா ஐ மீன் தமிழகத்திலிருந்து முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது யாரு அ வென்றிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க அல்லது குடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது தான் பதில். 96ல தாதா சாஹேப் பால்கே விருது முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வாங்குனதுன்னா, அது சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அப்ப இப்ப செவாலியர் விருது குடுத்திருக்காங்க. இத டைரக்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கலாம். தோட்டாதரணி அவர்கள் பேர குடுத்து கூட கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யாரு முதல்ல வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்ஸர் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தோழி விடுதிகளுக்கான ஒரு அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. தோழி விடுதிகள் அப்படின்னா, வொர்க்கிங் விமன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழகத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 19 தோழி விடுதிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு 14 தோழி விடுதிகள் வந்து கட்டுமான பணிகள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. அது இல்லாம இன்னொரு 12 தோழி விடுதிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது தமிழகத்துல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 62.51 கோடியில இந்த தோழி விடுதிகள வந்து கட்டப் போறாங்க. திருப்பத்தூர், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, ராமநாதபுரம் இந்த மாரி பல்வேறு மாவட்டங்கள்ல விரிவுபடுத்தி என்ன பண்றாங்க? தோழி விடுதிகள் அப்படிங்கிறத கட்டப்போறாங்க. சரியா? 12 மாவட்டங்கள்ல 12 தோழி விடுதிகள் அப்படிங்கிற கணக்குல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். "இளையது இளையது ஆக முள்மரம் கொள்க, கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த இடத்து" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்ட வேண்டும். கால் பேரி முதிர்ந்தபோது வெட்டுகின்றவரின் கையை அது வருத்தும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முள்மரம் எப்படி சின்னதா இருக்கோ, அந்த வந்து அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும், அத வெட்டி போட்டுறணும். இல்லாட்டி பெருசானதுக்கு அப்புறம் வெட்டினோம்னா, அது நம்பள அந்த முள் வந்து நம்ம கையில குத்திட்டே இருக்கும். அதே மாரி நம்மளுடைய பகை அப்படிங்கிறத, நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே தவிர்த்துறணும். அது வளர விட்டுட்டோம் அப்படின்னா, அத வந்து அ டிஃபீட் பண்றது, அத வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 879 அதாவது 879 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. ரைட். அடுத்தது. இந்தியாவில் காசநோய் பாதிப்பு குறைந்தது பிரதமர் பெருமிதம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நேத்து ஹிந்து பேப்பர்ல இந்த ஆர்டிகிள் வந்துருந்துச்சு. தினமணில இன்னைக்கு தான் குடுத்திருக்காங்க. சரியா? காசநோய் பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 2015ல சரிங்களா? 2015ல 1,00,000 பேருக்கு இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 237 பேருக்கு வந்து ஆ அந்த காசநோய் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது எப்போ 2015ல. சரியா? ஆனா 2024ல பார்க்கிறப்ப 1,00,000 இந்தியர்களுக்கு 187 பேருக்கு தான் காசநோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் டிபி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி WHO வந்து வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல தான் இந்த டேட்டாஸ வந்து குடுத்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அரசாங்கத்துடைய திட்டங்கள் தான். இப்ப டிபி ரிலேட்டடா என்ன திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி முக்து பாரத் அபியான் அப்படிங்கிறது இருக்கு. நிக்ஸை போஷான், நிக்ஸை மித்ரா இப்ப கூட டிசம்பர் 2024ல 100 டே இன்டென்சிஃபைடு டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாரி நெறைய திட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா என்ன ஆயிருக்கு, இந்தியாவுல டிபியோட இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 21% கம்மியாயிருக்கு. டிபியோட இன்சிடென்ஸ் ரேட்னா என்னன்னா, ஒரு வருஷத்துல புதுசா எவ்வளோ பேருக்கு டிபி வருது அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? அது வந்து 21% கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது திட்டங்களுடைய ஒரு டைரக்ட் சக்சஸ வந்து நமக்கு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். நன்றி.